கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 119, 135. உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். பிரியமானவர்களே, நாம் வாழ்கிற இந்த பூமியானது பாவம், சாபம், வியாதி, வறுமை, போராட்டம், நிந்தை, அவமானம், வெட்கம் என்று சொல்லி அநேக இருளினாலே சூழ்ந்திருக்கிறது. இந்த இருள் நிறைந்த உலகத்திலே நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வெளிச்சம் நம் மீது, அவருடைய முகத்தினுடைய பிரகாசம் என்கிற வெளிச்சம் நம் மீது அது பாய பண்ணப்பட வேண்டும். அந்த வெளிச்சமானது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பிரமாணங்களை, அதாவது அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும். எனவே சங்கீதக்காரர் இப்படியாக சொல்லுகிறார், உமது அடியன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். நாமும் கர்த்தருடைய வார்த்தைகளை அனுதினமும் தியானித்து அந்த போதனையினாலே தேவனுடைய முக பிரகாசத்தை பெற்றுக்கொண்டு இந்த இருள் நிறைந்த உலகத்திலே நாம் வெளிச்சமுடையவர்களாக, வெற்றியுடையவர்களாக வாழ்வோம். இந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, சங்கீதக்காரர் ஜெபித்ததை போல நாங்களும் ஜெபிக்கிறோம். உம்முடைய அடியார்களாகிய எங்கள் மேலே உம்முடைய வெளிச்சத்தை, உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுவீராக. ஆண்டவரே அப்பா, அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதான உம்முடைய வசனங்களை, வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த ஜெபத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் இருளிலே இருப்பார்களானால், வியாதி, வறுமை, போராட்டம், நிந்தை, அவமானம், வெட்கம் என்று சொல்லப்படுகிற இந்த பூமியினுடைய இருளிலே இருப்பார்களானால், நீர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் வழியாக அவருடைய இருளை நீக்கத்தக்கதாக உம்முடைய முகத்தின் பிரகாசத்தை அவர்கள் மீது பிரகாசிக்க பண்ணுவீராக. கர்த்தருடைய இருளை நீக்குவீராக. கர்த்தர் அவ்வண்ணமாகவே செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.